உங்களை சுற்றி என்ன நடக்கிறது? உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமா? 24/7 தொடர் நேரலை. உள்ளூர் முதல் உலக அரசியல் வரை முக்கிய அரசியல் தலைவர்களுடன் அனல் பறக்கும் நேர்காணல்கள், விறுவிறுப்பான விவாதங்கள், ஆழமான அரசியல் பார்வைகள். யூடியூப், ட்விட்டர், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அரட்டை, டெலிகிராம், வாட்ஸ்அப் என எங்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் சாணக்கியா. என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் சுப்ரீம் ஸ்டார் புரட்சி திலகம், என் அன்பு சொந்தங்களால் நாட்டாமை என்று அன்போடு அழைக்கப்படுகிற திருமிகு சரத்குமார் அவர்களினுடைய பிறந்த நாள் விழாவை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் தம்பி சுந்தர் அவர்களே, வாழ்த்தி அமர்ந்திருக்கிற கராத்தே செல்வி நாடார் பேரவையினுடைய தலைவர் தம்பி ராஜநாடார் அவர்களே, என்னுடைய மூத்தவர் சட்டத்தரணி சந்திரசேகர் இல்லாத குறையை அவ்வப்போது என்னை அழைத்து ஆலோசனைகள் கொடுத்து அரசியலில் ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கிற என் அருமை அண்ணன் முன்னாள் சென்னை மாநகர தந்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் அவர்களே, இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு தமிழ் மீட்சிக்கும் தமிழின எழுச்சிக்குமாக அரும்பாடாற்றிக் கொண்டிருக்கிற என் அன்பு இளவல் கொங்கு இளைஞர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் தனியரசு அவர்களே, நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய மாநில தலைவராக இருந்தார்கள். அவரால் உருவாக்கப்பட்ட தேவர் தந்த தேவர் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவராக உருவானார்கள். அதற்கு பிறகு இன்று அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய பொதுச் செயலராக இருக்கிற என் அன்பு அண்ணன் கதிரவன் அவர்களே, இங்கே வாழ்த்தி அமர்ந்திருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மாமா முன்னாள் அமைச்சர், இந்நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், எல்லோரோடும் அன்போடு இனிமையாக பழகக்கூடிய ஆகச்சிறந்த பண்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற மதிப்புமிக்க பெருமக்களே, என்னுடன் வந்திருக்கிற என் உயிர் தம்பிகள் தேவேந்திரன் அவர்களே, சாட்டை துரைமுருகன் அவர்களே, என் அன்பு இளவல் வழக்குரைஞர் சிவகுமார் அவர்களே, உணர்வு எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிற இந்த பிறந்த நாள் விழாவை உள்ள மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் வாழ்த்த வந்திருக்கிற என் உயிர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். ஒரு புகழ்பெற்ற
திரைப்பட நடிகராக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் அண்ணன் சரத்குமார் அவர்களை அறிவார்கள். ஒரு சுப்ரீம் ஸ்டார் அல்லது புரட்சி திலகம் அல்லது சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த இடத்தை தொடுவதற்கு 150 படங்களுக்கு மேலே தொடர்ந்து நடித்துக் கொண்டிருக்கிற இந்த உயரத்தை தொடுவதற்கு அந்த மனிதன் கொடுத்த உழைப்பு என்பது அளப்பெரியது. இங்கே என் உயிர் சகோதரன் தனியரசு அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு சிறந்த செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்த மகன் அண்ணன் சரத்குமார் அவர். கல்வியாளர். இன்று தமிழ்நாட்டில் எல்லா மாநில மொழிகளிலும் பேசக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு மகன் உண்டென்றால் அது என்னுடைய அண்ணன் சரத்குமார் என்பதில் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சி. அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்களுக்கு முன்பு ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த விழாவில் பங்கேற்க செல்கிற போது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நிலைப்பாடு, ஒரு கட்சியை சார்ந்து ஒருவர் இருந்தால் அவர் உறவினராக இருந்தாலும் அவரோடு பேசக்கூடாது. இப்படி ஒரு மனப்போக்கு, ஒரு மாண்பு இருக்கிறது. என் அண்ணன் ஒரு கொள்கையை ஏற்று ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கலாம். என்னுடைய மாமா ஒரு கொள்கையை ஏற்று ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இருக்கலாம். என்னுடைய அன்பு சகோதரன் தனியரசு ஒரு கொள்கையை ஏற்று ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கலாம். நாங்கள் ஒரு கொள்கையை முன்வைத்து ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கலாம். அரசியல் நிலைப்பாடு, கொள்கை, கோட்பாடு வெவ்வேறாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் எல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள் என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. சரத்குமாருக்கும் எனக்கும் ஒரே ரத்தம். நானும் தனியரசும் என் மாமா நயினார் நாகேந்திரனும் ஒரே ரத்தத்தின் பிள்ளைகள். தெய்வ திருமகனின் பேரன்கள், பெருந்தலைவர் காமராஜரின் வாரிசுகள், கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரின் வாரிசுகள், பூலித்தேவன் என்ற பெரும்பாட்டனின் புலிப்பிள்ளைகள், வீரன் அழகமுத்துக்கோனின் பேரனும் பேத்திகளும் என்பதில் எவனுக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது, மறுப்பு இருக்க இயலாது. நாங்கள் ஒற்றை மொழி, ஒற்றை இனம், ஒரே தாயின் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். அதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் கருத்தில் கொள்ள வேண்டும். அரசியல் கோட்பாடுகள், நிலைப்பாடுகள் இன்று இருக்கும், நாளை மாறும். அதிமுகவில் இருந்த என்னுடைய மாமன் இன்று விலகி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறார். திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினர், அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர், தனித்த ஒரு இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சி, இன்று பாரதிய ஜனதா கட்சி. இன்று சரி என்று படுவது நாளை தவறென்று படும், நாளை தவறென்று படு அடுத்து சரி என்று படும். இதுதான் அறிவு, இதுதான் பகுத்தறிவு. ஒன்னாம் வகுப்பு பாடத்தையே ஒருவன் வாழ்நாள் முழுக்க படித்துக் கொண்டிருந்தால் அதுக்கு படிப்பு இல்லை, அதுக்கு பேரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று தோன்றும். இன்று சரி என்று படுவது நாளை தவறு என்று தோன்றும். ஏனென்றால் கற்றறிவை விட பட்டறிவு மேலானது என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் அறிவீர்கள். இங்கே இருக்கிற என்னுடைய மாமா நயினார் நாகேந்திரன் கூட குறிப்பிட்டார்கள், என்னுடைய தம்பி தனியரசு அவர்கள் எல்லாம் வலியுறுத்தினார்கள். ஒரு கட்சியின் தலைவனாக இருந்தவன், பல லட்சக்கணக்கான தொண்டர்களை வழிநடத்திய தலைவன், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவன், ஒரு கட்சியை அதன் தலைமையை ஏற்று சாதாரண தொண்டனாக இருக்கிற ஒரு துணிவு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகனுக்குத்தான் உண்டு. அது என் அண்ணன் சரத்குமார் அவர்களுக்குத்தான் உண்டு. ஏற்ற கொள்கையை கொண்ட தலைமையை உண்மையும் நேர்மையுமாக நேசித்து நிற்பது. பதவி வருகிறது, வரவில்லை, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் கொண்ட கொள்கையில் உறுதி. பதவி இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு வரும், போகும்.
ஆனால் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தில் தடுமாறாது தளர்ச்சி இன்று நிலைத்து நிற்பவன் எவனோ அவன்தான் தலைமை பண்புக்கு தகுதியானவன். அறிவார்ந்த என் தம்பி தங்கைகளே, தன்னை தாழ்த்தி கொள்ள இயலாதவன் தலைமை ஏற்கிற தகுதியை பெறமாட்டான். கைகட்டி வேலை செய்ய தயாராக இல்லாதவன் கட்டளை இடுகிற தகுதியை பெறமாட்டான். இதான் உலகெங்கும் இருக்கிற கோட்பாடு. இன்னைக்கு சாதாரண தொண்டனாக இருக்கிற சரத்குமார் நாளைக்கு சரித்திர பதிவு செய்கிற ஒரு தலைவனாக வர முடியும். படங்களில் நீங்கள் பார்த்து ரசித்த இந்த சரத்குமார் அல்ல, சாதாரணமாக பெருங்குடும்பத்தில் பிறந்து தன் பெரியப்பா தொடங்கிய தினத்தந்தி என்கிற நாளேடு. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, தமிழ் பேரினத்தில் தமிழ் தேசியனத்திற்கென்று தனித்த ஒரு தாயகம் வேண்டும் என்ற கனவு கண்ட ஒரே மகன் அரசியல் தலைமையில் நம் உயிர் தாத்தா சீபா ஆதித்தனார் என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன்தான் தமிழீழ வரைபடத்தையும் தமிழ்நாட்டு வரைபடத்தையும் இணைத்து இரண்டு கைகள் பிடித்தபடி வைத்து தமிழ பேரரசு என்று புத்தகத்தை எழுதியவன். இங்கிலாந்திலே படிக்கும் போது அயர்லாந்து மக்கள் தனிநாடு கட்டு போராடினார்கள். அங்கே தலைமையேற்று போராடிய டிவேலரா சின்ஃபைன் என்ற இயக்கத்தை தொடங்கினான். நான் ஐரிஷ், நாம் ஐரிஷ் மக்கள் என்று. அவன் டெய்லி மிரர் என்ற ஒரு இதழை தொடங்கி நடத்தினான். 4 லட்சம் 5 லட்சம் மக்கள் தொகை கொண்டவனை தனிநாடு கட்டு போராடுகிற போது, தனிநாடு அடைய துடிக்கிற போது, 8 கோடி தமிழ் மக்களை கொண்ட நாங்கள் எங்களுக்கென்று தனித்த ஒரு தாயகம் அடைந்து உலகத்தில் சிறந்து பெருமையோடு வாழக்கூடாதா என்ற கனவோடு இந்த நிலத்திற்கு வந்து சின்ஃபைன் போல நாங்கள் தமிழர்கள், நாம் தமிழர் என்ற இயக்கத்தை தொடங்கி அவன் டெய்லி மிரர் என்ற இயக்கத்தை இதழை தொடங்கினான். தினத்தந்தி என்ற ஒரு நாளேட்டை தொடங்கி தமிழ் வெல்க என்று சாதாரண பாமர தமிழனும் நாட்டு நடப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எளிய மக்கள் மொழியிலே எழுதி தினத்தந்தி என்ற நாளேட்டை தோளில் தூக்கி சுமந்து வித்து வந்த பெருமகன் நம்முடைய தாத்தா சீபா ஆதித்தனார் அவர்கள். அவருடைய தம்பி மகன், அவனுடைய மனைவியினுடைய தங்கை மகன் என்னுயிர் அண்ணன் சரத்குமார் அவர்கள் மிதிவண்டியிலே சைக்கிளிலே அதே தினத்தந்தி நாளேட்டை வீடு வீடாக கொண்டு விநியோகம் செய்தவன் இந்த சரத்குமார். இன்னைக்கு இருக்கிற நாட்டாமை, இன்னைக்கு இருக்கிற புரட்சி திலகம் சுப்ரீம் ஸ்டார் அல்ல, அன்று எளிய மகன், சாதாரண மகனாக இருந்து உழைப்பை கொட்டி 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 இந்த உயரத்திற்கு உயர்ந்தவன் சரத்குமார். என் அண்ணன் கராத்தே தியாகராஜன் சொன்னது போல எங்களுக்கெல்லாம் அவர் மேல என்ன ஈடுபாடு, தனிப்பட்ட முறையில் எனக்கும் அவருக்கும் இருக்கிற இணைப்பு எது? அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, உடல் நலன் இல்லாத அறிவு, உடல் நலன் இல்லாத கல்வி, உடல் நலன் இல்லாத செல்வம், உடல் நலன் இல்லாத புகழ் எல்லாம் பயனற்றது. அப்படி இளம் வயதிலேயே ஒரு செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவன் தண்ணி அடிப்பான், சிகரெட்டு பிடிப்பான், தான் தோன்றித்தனமாக சுத்துவான். இதில் எந்த கெட்ட வழக்கமும் இல்லாது உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் சொன்னது போல ஒரு நல்ல அறிவாளி, ஒரு நல்ல பகுத்தறிவாதி, உடல் என்பது பல நுட்பமான வேலைகளை செய்கிற தொழிற்சாலை, அதை அறிவார்ந்தவன் நல்ல பகுத்தறிவாதி பேணி காப்பான் என்கிறார். அதற்கேற்ப தன் உடலை பேணி காத்து இந்த வயதில் 72 வயதிலே என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை சொந்தங்களே, உலகத்திலே ரஷ்ய அதிபன் புதின் அவன் மட்டும்தான் இன்றைக்கும் கராத்தே பயிற்சி, குதிரை பயிற்சி, நீச்சல் எல்லாம் செய்து அதே இளமையோடு அதற்கப்புறம் இந்திய திருநாட்டிலே என்னுயிர் அண்ணன் சரத்குமார் மட்டும்தான். தன் தம்பியிடத்தில் பேசுகிற போது, உங்களிடத்தில் சொல்வதற்கென்ன, விண்ணூர்தி நிலையத்தில் பயணங்களில் தான் நாங்கள் அடிக்கடி சந்தித்துக் கொள்வோம். மதுரை விண்ணூர்தி நிலையத்திலே நான் எங்கள் அண்ணனிடத்திலே கேலியாக பேசிக் கொள்வோம். அப்போது அவர் இந்த பொன்னியின் செல்வன்ல அவருக்கு பழுவட்டராயர் நம்ம தாத்தனுக்கு வந்து நம்ம பாட்டனுக்கு ஜோடியாக ஐஸ்வர்யா ராயை போட்டு விட்டார் ஐயா மணிரத்னம். நான் எங்க அண்ணனிடத்தை கேலியா கேட்டேன், இந்த வயசுல உங்களுக்கு ஐஸ்வர்யா ராய் ஜோடிய அப்படின்னு. அவர் பொறாமை, உனக்கு பொறாமை, உனக்கு பொறாமை அப்படி. அவர் என்னிடத்தில் சொல்வதெல்லாம் ஒன்றுதான், உடலை மட்டும் நன்றாக பராமரித்து பேணி பாதுகாத்து கொண்டால் எந்த வயதிலும் சாதிக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா, இன்று
இன்று அவர் வயதிலே இந்தியாவிலேயே அதிகமாக பரபரப்பாக எல்லா மொழிகளையும் நடித்துக் கொண்டிருக்க ஒரே நடிகன் என் அண்ணன் சரத்குமார் தான். எல்லா மொழிகளும் மலையாளத்தில் நடிப்பாப்ல, தெலுங்குல நடிப்பாப்ல, இந்தியில் நடித்துக் கொண்டிருப்பாப்ல, கன்னடத்தில் நடிப்பா, எல்லா மொழியும் தெரியும், எல்லா மொழியும் நடித்துக் கொண்டிருக்கிற ஒரே நடிகர். அந்த வயதிலே எல்லாம் இருந்தா எந்திரிக்க முடியாது. அவர் உடலை பேணி காத்து தமிழ்நாட்டின் ஆணழகன் போட்டியில் பங்கு பெற்று வென்று அவர் வந்து அவரே தயாரித்து கண் சிமிட்டும் நேரம்னு என் அண்ணன் கராத்தே தியாகராஜன் சொன்னது போல கலைவாணன் கண்ணதாசன் அவர்களை வைத்து தயாரித்து அல்லது காவல்துறை அதிகாரியாக நடித்திருந்தார். அதற்கு பிறகும் பெரிய வாய்ப்பு வரவில்லை. பிறகு தேடி 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 புலன் விசாரணையில் வில்லனாக வந்தார். பிறகு கேப்டன் பிரபாகரனில் ஒரு வனத்துறை அதிகாரியாக வந்தார். அவரும் புரட்சி கலைஞர் விஜயகாந்தும் நம் சுப்ரீம் ஸ்டாரும் இறுதிக்கட்ட காட்சியில் புலன் விசாரணையில் போடுகிற அந்த தனி சண்டை தான் சரத்குமாரை யார் என்று கேட்க வைத்தது. இன்னைக்கும் ஒரு கதாநாயகன் வெறுமேலுடன் என்று சண்டை போடுகிற அழகை பெற்றிருக்கிறான் என்றால் அது நம்முடைய அண்ணன் சரத்குமார் அவர்கள் தான். 72 வயதில் இந்த இளமை, இன்னும் 72 வயதானாலும் அந்த வயதுக்குள்ள இளமையோடு இருப்பார். நாங்கள் சந்திக்கும் போதே இதுவரை அவர் அரிசி சோறு நெல்லுச்சோறு சாப்பிட்டது கிடையாது. அவர் ஃபைபர், காய்கறி, பழங்கள், புரோட்டீன் இந்த மாதிரி உணவு தான் எடுத்து, அவருக்கு தெரியாதா அவருக்கு இருக்கிற வசதிக்கு என்ன வேணாலும் சாப்பிடலாம். சாப்பிட மாட்டார், நடிக்கிறார், மது அருந்த மாட்டார், புகைக்க மாட்டார். இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், சரத்குமார் ஒரு சாதிக்கானவன் அல்ல, சாதிக்க துடிக்கிற ஒவ்வொருவனுக்குமான சான்று, அவன் சாட்சி, அவன் முன்மாதிரி என்பதை என்னிலும் இளைய தம்பி தங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு குறுகிய சாதி சிமிழுக்கள் அடைக்காதே, அடைக்காதே. பெருந்தலைவன் என் சாதிக்காரன் மட்டும் படிக்க வேண்டும் என்று பள்ளிக்கூடம் திறக்கவில்லை. 14,000 பள்ளிக்கூடம் திறந்து தனக்கு கிடைக்காத கல்வி இந்த நாட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று படிக்க வைத்ததால் தான் எழுத்தறிவித்த இறைவன் நம் தாத்தன் காமராஜன் என்று நாம் போராட்டம். செக்கிழுத்த நம்முடைய பாட்டன் வாவு சிதம்பரனார் பிள்ளைமார்கள் விடுதலைக்கல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசியனத்தின் விடுதலைக்கு போராடினார். அதை புரிந்து கொண்டு நீங்கள் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்க பழக வேண்டும். அன்னைக்கு ஒரு நாள் மதுரையில் இருந்து நானும் எங்க அண்ணன் போகும்போது, இப்ப எப்படி அப்படின்னா 100 கிராம் மட்டும் சோறு எடுத்துக்கிறேன் அப்படின்னு. 100 கிராம் தான், இவ்வளவுதான் சோறு, அரிசி சோறு. அவர் நினைச்சா பிரியாணியை சாப்பிட முடியாத? ஏன்? உடலை பேண வேண்டும். உலகத்துல வாயை கட்டுறதா ரொம்ப பிரச்சனை. திருமண விருந்துக்கே போனாலும் என்ன சுவையாக இருந்தாலும் சாப்பிட மாட்டார். அந்த கட்டுப்பாடு இருக்கிற ஒரு நடிகன் தமிழ் சினிமாவில் என் அண்ணன் சரத்குமார் அவர்கள். இன்னைக்கு நான் உடற்பயிற்சி கூடத்துல போய் பயிற்சி எடுக்கிறேன்னா காரணம் என் முன்னத்தியர் என் அண்ணன் சரத்குமார் என்கிறது பெருமிதம் தான். இங்கே இப்படியே உடலை முறுக்கிக்கிட்டு ஆனாலும் நடிப்பு வராது, முகபாவங்கள் வராது சிலருக்கு. ஏன்னா நீ பாரு, அர்னால்டுக்கு நடிக்க வராது, ரோபோ மாதிரி தான் இயங்குவாப்ல. ஆனால் அந்த உடல் உறுதியில் இருக்கிற ஒரு ஆணழகன் பட்டம் என்ற ஒருவன் மிக நுட்பமான நுணுக்கமான அசைவுகளை, உணர்வுகளை திரையில் வெளிப்படுத்திய நடிகன் நம்முடைய அண்ணன், ஆகச் சிறந்த கலைஞன். நீ நடிச்சு பாரு. அதுக்கப்புறம் படங்கள் சரியா வரல. மதிப்புமிக்க பெரியவர் ஐயா சௌத்ரி அவர்கள் சேரன் பாண்டியன் என்ற ஒரு படத்தை எழுதியவன் ஈரோடு சவுந்தரன், என் உயிர் சகோதரன், அண்ணனுக்கு தெரியும். அவன் எழுதுறான், சேரன் பாண்டியன் படத்துல இருந்து அப்படியே சரத்குமாருடைய திரையுலக பயணமே மாறிட்டு. மிகச்சிறந்த படம், மாபெரும் வெற்றி அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் போட்டிருக்க கொண்டாடுகிற நாட்டாமை, இரட்டை வேடம், இரட்டை வேடத்தில் அவர் ஏற்று நடித்த அத்தனை படமும் மாபெரும் வெற்றியை தொற்று. 2 வேடம்னா திணறிடுவான் ஒவ்வொருத்தனும். அதுல நாட்டாமையில் அந்த நாட்டாமை அண்ணனாவ அந்த தம்பியாவை நடிச்சிருக்க அந்த படம் 2 வேடத்தையும் வேறுபடுத்தி காட்டிய விதம் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு வெற்றி அடைஞ்சது. ஆனால் எல்லா மொழி படத்தையும் பார்த்தேன், என் உயிர் அண்ணன் சரத்குமார் அளவிற்கு அந்த இரட்டை வேடத்தில் எவரும் நடித்தார். அதற்கு பிறகு வந்த
நம்ம அண்ணாச்சி, அதுலயும் இரட்டை வேடம், அதுவும் வெற்றி. அதுக்கு பிறகு வந்த சூரிய வம்சம், அதுலயும் இரட்டை வேடம், மாபெரும் வெற்றி. அதற்கு பிறகு வந்த ஐயா, அதுலயும் இரட்டை வேடம், மாபெரும் வெற்றி. எல்லாவற்றையும் இதெல்லாம் இந்த சேரன் பாண்டியன் நாட்டாமை இந்த நட்புக்காக இந்த படத்துக்கெல்லாம் கதை வசனம் எழுதுன்னு என் அருமை சகோதரன் ஈரோடு சவுந்தர் தான். நட்புக்காக படம்லாம் நீங்க இன்னைக்கு வேணாலும் போட்டு பாருங்க. தன் ஐயாவிற்கு விசுவாசமாக இருக்கிற ஒரு வேலைக்காரனை உலகத்துல எவன, அந்த காலத்துல எஸ் வி சுப்பையா அவர் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் தான் சாகும்போது, கடைசியா சாகும்போது ஐயாவுக்கு முன்னாடி அந்த கையை கட்டிக்கிட்டே விழுந்து சாகிற காட்சியில் கலங்காதவன் இருக்க முடியாது, கலங்காதவன் இருக்க முடியாது. அந்த நாட்டாமை, பெரிய நாட்டாமைக்கு இருக்கிற அந்த மிடுக்கு, அந்த கம்பீரம் அவனுடைய உடன் பிறந்த தம்பிக்கு இருக்காது. அவன் அப்படி பவ்யமா நிற்பான். இந்த ரெண்டு வேடமும் அந்த வேறுபடுத்தி காற்ற பேராற்றல் என் அண்ணன் சரத்குமாருக்கு இருக்கிறது, இருந்தது என்பதை நினைக்கும் போது எனக்கு பெருமையும் மகிழ்ச்சி. அதே மாதிரிதான் சூரிய வம்சம், அதே மாதிரிதான் ஐயா படத்துல. ஐயா படத்துல அந்த பெரியவரா வருகிற கதாபாத்திரம் மிகச் சிறப்பாக நடிச்சிருப்பார் ஐயா படத்துல. என்னுடைய அருமை சகோதரன் ஹரி எடுத்த படம். பிறகு சாமுண்டின்னு ஒரு படத்தை நடிக்கிறதுக்கு இந்த கூட்டத்துல ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். இன்னைக்கு திரையுலகத்துல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தன்னுடைய சுவடை மிக ஆழமாக பதித்து விட்டார். சரத்குமார் என்றால் அவருக்கு விரல் விட்டு எண்ணி சொல்லக்கூடிய படங்கள், சாதித்த படங்கள், வசூலிலும் சரி, மக்கள் மனதில் ஆழமாக பதிந்த அந்த கதாபாத்திரங்கள், மனதை விட்டு நீங்காத பதிவுகள், ஏகப்பட்ட படங்கள் உண்டு. அதை அவர் திரையுலகிற்கு வந்ததில் அவர் சாதித்து காட்டினார் என்பது. அண்மையில் வந்த போர்த்தொழில் படம் கூட அவ்வளவு சிறப்பா இருக்கும். அந்த படத்துல அவர் எந்த கதாபாத்திரம் ஏற்றாரோ அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுப்பார். அதுதான் அதற்கு காரணம் அவருடைய உடல் மொழி. அதனால உங்களுக்கு தெரியும், நடிகர்னாவே தண்ணியை போடுவாங்க, சிகரெட்டை பிடிப்பாங்க அப்படின்னு. எந்த பழக்கமும் இல்லாத ஒரு சுத்த தங்கமான ஒரு அண்ணன் நம்முடைய அண்ணன் சரத்குமார் அவர்கள். ஆமா, நானு சேரன்னு எங்க அண்ணன் 3 பேர் உட்காந்து ஒரு தடவை பேசிட்டு இருக்கோம். அப்ப பேசிட்டு இருக்கும்போது சாப்பாடு என்ன வாங்கிட்டோன்னா, ஒரே ஒரு கோழி மட்டும் வாங்கிட்டு வர சொல்லுங்கன்னு கோழியை மட்டும் பிச்சு சாப்பிட்டு போயிட்டாப்புல. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு எங்க அண்ணனுக்கு இருக்கிற ஒரு உறவு, அந்த பிணைப்பை நான் சொல்றேன். அப்ப நான் 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் எங்களுடைய தலைவர், என்னுடைய அண்ணன் மேதகவி பிரபாகரன் அழைப்பின் பேர்ல ஊருக்கு போயிட்டு, நாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்த பிறகு அங்க போர் சூழல் அப்போ ரொம்ப கஷ்டம். இங்கே நாங்க திரையுலகம் சார்ந்து காவிரி நதிநீர் உரிமைக்காக ஒரு போராட்டத்தை பண்ணோம். எங்க அண்ணனுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த போராட்டத்துல எல்லாரும், ஐயா ரஜினிகாந்த், அண்ணன் சத்யராஜ், எங்க அண்ணன் சரத்குமார், விஜயகாந்த் எல்லாரும் பங்கேற்று பேசினாங்க. அப்ப நானும் பேசினேன் அதுல. அப்ப அது அந்த நேரலையில நாட்டில் பார்த்துட்டு எங்க அண்ணன் நடேசனன் மூலமா தான் தொடர்பு கொள்வாங்க. அவங்க தான் அரசியல் பிரிவு செயலாளர். அந்த அரசியல் பிரிவு தலைவர் மூலமா எனக்கு தொடர்பு வரும்போது, தம்பி அந்த மாதிரி இந்த காவிரிக்கு போராடின மாதிரி ஒரு போர் நிறுத்தம் கேட்டு, ஒரு இது கேட்டு, இதே திரைத்துறை சார்ந்து ஒரு போராட்டத்தை செய்ய முடியாதா என்று உங்க அண்ணன் விரும்புறாங்க, கேட்குறாங்க அப்படின்னோடனே, நீங்க அதுக்கு ஏற்பாடு செய்ய சொல்றாங்க அண்ணன் அப்படின்னோடனே, சரி அப்படின்னு எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது எங்க அண்ணன் சரத்குமார் தான். அவங்க தான் நடிகர் சங்கத்துல பொறுப்புல இருக்காங்க. அப்ப இப்ப இருக்கிற உங்க சீமான் இல்லை, இப்ப ஒரு நன்கு அறியப்பட்ட ஒரு மகனா இருக்கேன். அப்ப சாதாரண இயக்குனர் தான். அப்ப எங்க அண்ணன் தியாகராய நகர்ல ஒரு நட்சத்திர விடுதியில படப்பிடிப்புல இருக்காங்க. அப்ப போகும்போது இந்த மாதிரி சீமான் வந்திருக்குன்னு சொல்றாரு உதவியாளர், வர சொல்லு அப்படின்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுங்க அப்படின்னா, அப்ப நான் அந்த மாதிரி சொன்னேன்னே, இந்த மாதிரி இருக்கு சூழல், நம்ம ஒரு போராட்டத்தை காவிரி நதிநீருக்கு செஞ்ச மாதிரி நம்ம செய்யணும். அப்படியா இருங்க அப்படின்னு உடனே ஒரு அழைப்பு போகுது. அழைப்பு யாருக்கு போகுதுன்னா, அது ஒலி பெருக்கியில போட்டிருக்காரு. உங்களுக்கு சொல்ற புரியுற மாதிரி சொல்ற ஸ்பீக் போன்ல போட்டிருக்காரு. அந்த ஸ்பீக்கர் போன்ல போடும்போது அங்கிருந்து ஒரு குரல் வருது. அது அண்ணன் ராதா ரவி. அது சொல்லு சரத்து, ரவி, இந்த மாதிரி சீமா வந்திருக்காரு, இந்த மாதிரி ஒரு ஈழத்துல நம்ம மக்களுக்கு இருக்கிற ஒரு போராட்டம் பண்ணி, நம்ம ஒரு போராட்டம் பண்ணி
இந்த போரை நிப்பாட்ட சொல்லி கோரிக்கை வைக்கணும்னு சொல்றாரு. நான் தாராளமா செஞ்சிடலாம் சரத்தை, பண்ணிடுவோம் அப்படின்னு. அந்த ஈடுபாடு ஒரு நடிகர்னா பெரியவாரு ஈழத்தில் இருக்கிற படுகொலை நிறுத்தி சொல்லி கையெழுத்து போடாம போன தலைவர் நடிகர்களுக்கு மத்தியில எங்க அண்ணன் எனக்கு அவர் மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் இப்ப 18 வருஷம் ஆயிடுச்சுல, அதனால அவர் மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனாலும் நான் சொல்லும்போது அப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது, நம்ம செய்வோம்ட்டு. அப்புறம் எங்க அப்பா பாரதி ராஜாட்ட பேசினேன். இப்ப நடிகர் ராமேஸ்வரத்துல வைக்கணும் போது பெரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாது, போராட்டம் ரெண்டா பிரியும் போது அப்ப அங்கிருந்து திருப்பி எனக்கு அழைப்பு வருது. இப்ப போராட்டம் ரெண்டா பிரியுதே, அதனால பரவாயில்லையா அண்ணா, ஒரே நோக்கத்துக்காக 2 இடங்கள்ல 2 நாள் போராட்டம் நடக்கிறது நமக்கு வலுச்சேர்க்கும், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்ப ராமேஸ்வரத்துல ஒரு கூட்டம் எங்க அப்பா பாரதி ராஜா தலைமையில, இங்க அண்ணன் சரத்குமார் தலைமையில சென்னையில ஒரு கூட்டம். அந்த ராமேஸ்வரத்தில் நடந்ததுல நான் பேசி, அதான் உங்களுக்கு தெரியும், நான் சிறைப்படுத்தப்பட்டேன். அப்புறம் தொடர்ச்சியா சிறைப்படுத்தப்பட்டு என்னுடைய பாதையும் பயணமும் திரும்பிடுச்சு. அதுல நான் எங்க அண்ணன் வெறும் நடிகனா இல்ல, அவனுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற தன்மானமிக்க தமிழன் என்கிற இன உணர்வும் மான உணர்வும் அந்த தமிழ் ரத்தமும் அவருக்கு இருந்ததை நான் பார்த்ததிலிருந்து ஒரு இனம் தெரியாத ஒரு பாசம். 2வது, எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அதை 100 விழுக்காடு நேர்த்தியாக செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒருவன் என்னுடைய அண்ணன் சரத்குமார் அவர்கள். பர்ஃபெக்ஷன் டு தி கோர். சொல்றாரு பாருங்க, எந்த ஒரு மனிதனின் நல்லதற்கும் கெட்டதற்கும் முதல் மனிதனாக நிற்கக்கூடிய மனித மாண்பு கொண்ட பண்பாளன் நம்முடைய அண்ணன் சரத்குமார் அவர்கள். நடிகரை தள்ளுங்க, எல்லாரும் நடிப்பான். ஆனால் அதை தாண்டி மனிதம் என்கிற புனிதத்தை போற்றுகிற ஒருத்தர் உண்டென்றால் அது நம்முடைய அண்ணன் சரத்குமார் அவர்கள். எந்த சூழ்நிலையில் என்னுடைய அப்பா பாரதி ராஜா அவர்கள் இறந்து விட்டார்கள். அதிகாலையில் நான் முதல்ல போய் நிற்கிறேன். நின்னபோது ஒரு அழைப்பு, அடுத்ததா வந்தது அவருடைய உயிருக்கு இனியவர்கள் ராதிகா அவர்கள் வர்றாங்க. வரும்போது அவங்க வந்தோடனே இவர் அண்ணன்ட்ட இருந்து அழைப்பு வருது. அப்போ என்கிட்ட பேசுறாரு, நான் இந்த மாதிரி வர முடியல, ஒரு கெடுவாய்ப்பா வேற ஒரு நாட்டில் இருக்கிறேன், நீங்க இருந்து பார்த்துக்கிறீங்க அப்படி. ஒவ்வொரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அழைச்சி பேசி அவர் காட்டிய ஆர்வமும் அந்த ஈடுபாடும் இன்றும் என் மனதில் அப்படியே இருக்குது. அது எல்லா மனிதனும் ஏதோ ஒப்புக்கிற விசாரிச்சான் போச்சு அப்படின்னு நிக்கல. அது எல்லா மனிதருக்கும் வராது, எல்லாருக்கும் வராது. ஆனால் ஒரு மனித மாண்பு கொண்ட ஒரு மகத்தான மகனால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். பல இடங்கள்ல அவருடைய மனைவியினுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க. நாங்க 3 பேர் தான் நிக்கிறோம், நானு எங்க அண்ணன் அங்க கராத்தே 3 பேர் தான் நிக்கிறோம். 3 பேர் நின்று அந்த காரியங்களை செய்தோம். அப்ப எந்த ஒரு இடத்திலையும் ஒரு மனிதனின் மகிழ்ச்சியான தருணம், துயரமான தருணத்திலையும் முதலாளாக நிற்கிற ஒரு மகன் இந்த மண்ணில் உண்டென்றால் நடிகன் என்பதை தாண்டி என்னுடைய அண்ணன் சரத்குமார் அவர்கள் தான். அதுதான் இங்க எல்லாரையும் கட்சி தாண்டி கொள்கை கோட்பாடு தாண்டி அவருக்கு அருகில் உட்கார வைத்திருக்கிறது. காரணம் இதுதான். அதனால இந்த விழாவில் பங்கேற்ற என்னுடைய பெற்றோர்கள் எப்போதும் போல அவர் மேல் நீங்கள் பேரன்பு வைக்க வேண்டும். என் உயிர் தம்பி தங்கைகள் அவரை நடிகர் என்பதை தாண்டி இவ்வளவு தூரம் அவர் சாதித்ததற்கு காரணம் என்ன? அவர் இந்த உயரத்தை தொற்றிருப்பதற்கு அவர் கொடுத்த விலையை, அவர் பட்ட துயரங்கள், அவர் பட்ட அவமானங்கள், அவர் பட்ட காயங்கள், கஷ்டங்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையும் வியப்பும் வரும். அவரை நீங்கள் ஒரு முன்மாதிரியாக, ஆங்கிலத்தில் ரோல் மாடல் என்று சொல்வார்கள், அப்படி எடுத்துக்கொள்ளும். சாதாரணமா வந்துடல, திடீர்னு வந்து உட்கார்ந்துடல. அவ்வளவு உழைப்பை கொடுத்து இன்றைக்கும் அவர் யாரிடம் இன்றைக்கு தேடி தேடி அவர்களுக்கு வாய்ப்பு வருகிறது என்றால் தன்னுடைய உடலை அவர் பேணி பாதுகாத்ததின் பொருட்டு எந்த கதாபாத்திரத்துக்கு, இன்னைக்கு தெலுங்கு படம் பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்திருக்கு இந்த ஜனநாயகன் படம், இந்த ஜனநாயகத்தின் உண்மையான பதிப்பு பகவந்த் கேசரி. அந்த பகவந்த் கேசரியில் சிறைத்துறை அதிகாரியாக எங்க அண்ணன் நடிச்சிருப்பாங்க. எங்க அண்ணனுடைய பொண்ணை தான் அங்க பாலகிருஷ்ணா வளர்ப்பார். அதான் கதை. அவர் தான் மூல காரணம் அந்த படத்துல, தெலுங்கு பதிப்புல. எல்லா மொழியிலையும் ஒருத்தன் சொல்றான், தமிழ்நாட்டிலே உங்க அண்ணன் தாங்க இந்தியாவிலே பிஸியா 42 படம் நடிக்கிறாருங்க, 42 படம் நடிக்கிறாரு அப்படின்னு. உண்மையில நடிக்கிறாப்ல, எல்லா மொழியிலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அதனால அதுக்கு இடையில அரசியலும் செஞ்சுக்கிட்டு இருக்காப்ல. அரசியலை விட்டு வேணா நம்ம நடிச்சுட்டு போகலான்னு போகலாம். அரசியல்
மனித உடலிலிருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்விலிருந்து அரசியலை பிரிப்பதும் ரெண்டு ஒன்றுதான். அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்பது வானமே இல்லாத பூமியில் வாழப்போகிறேன் என்பதற்கு ஒப்பானது. உங்கள் வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அரசு. அந்த அரசை தீர்மானிக்கிறது அரசியல். அதனாலதான் இந்த அரசியலை அறிவியல், புவியியல் போல, உயிரியல், வேதியியல் போல இது ஒரு வாழ்வியல் என்ற புரிதலோடு என் உயிர் தம்பி தங்கைகள் இந்த அரசியலை அணுக வேண்டும். வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவதல்ல, வருங்கால தலைமுறைகளின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது அரசியல் என்ற புரிதலோடு நீங்கள் வர வேண்டும். இங்கே விரும்பியவர்கள் எல்லாம், இங்கே பேசியவர்கள் எல்லாம் விரும்பியது போல எதிர்கால தமிழகத்திற்கு மிகச்சரியான ஒரு தலைமையும் ஆகச்சிறந்த ஆட்சியும் இந்த நிலத்தில் உருவாகும். அதை நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். இது ஒன்றும் கடைசி தேர்தல் அல்ல, இதோட முடிந்து போவதும் அல்ல. நம்பிக்கை கொண்டவர்கள், நல்லவர்கள், நாட்டையும் மக்களையும் பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெருமக்கள், பெரும் தலைவர்கள் எல்லாம் இங்கே இருந்திருக்கிறார்கள். இப்ப நாங்களெல்லாம் வெல்லல, தேர்தலில் தான் தோற்றிருக்கிறோம். ஆனால் கொள்கை கோட்பாட்டில் எங்களை விட உறுதியானவர்கள், வெற்றி கொண்டவர்கள் இந்த நிலத்தில் எவனும் இல்லை. இன்னைக்கு இல்லை நாளைக்கு வெல்வோம், நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வெல்லுவோம். ஆனால் என்றாவது ஒரு நாள் உறுதியாக நாங்கள் வெற்றியடைவோம். ஏனென்றால் சரியானது வென்றே தீரும் என்கிறான் சேகுவேரா. சரியானதின் பக்கம் நிற்கிற உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வென்றே தீருவோம். சரித்திரத்தில் தனக்கென்று பல பக்கங்களை நிறைத்திருக்கிற சரித்திர நாயகன் என்னுயிர் அண்ணன் சரத்குமார் அவர்கள் தமிழ் திரையுலக வரலாறாக இருந்தாலும், தமிழ் தேசியனத்தின் அரசியல் வரலாறாக இருந்தாலும் அவருடைய பக்கங்களை எவரும் மறைக்க முடியாது, மறுக்க முடியாது என்பதை மகிழ்வோடு இந்த மன்றத்திலே தெரிவிக்கிறேன். இங்கே எல்லோரும் பேரன்பு கொண்டு அந்த பெருமகனை வாழ்த்தினார்கள். ஒரு பச்சை தமிழனை, ஒரு பண்பாளனை, ஆகச்சிறந்த திரைக்கலைஞனை, எண்ணற்ற இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிற ஒருவரை வாழ்த்த வாய்ப்பு பெற்றமைக்கு நான் பெரிதும் மகிழ்கிறேன். என்னை அழைத்து இந்த வாய்ப்பை கொடுத்த ஒருங்கிணைப்பாளர் தம்பி சுந்தர் அவர்களுக்கும், அவரோடு உடனிணைந்து உழைத்த என்னுடைய தம்பிமார்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். எவ்வளவு தூரம் புகழ்ந்தாலும் வாழ்த்தினாலும் அதற்கு தகுதி உடைய ஒருவர் நம்முடைய அண்ணன் சரத்குமார் அவர்கள். வாழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கணும்ல, சும்மா வந்து ஒப்புக்கு பேச முடியாது. உளமாற நாங்கள் வாழ்த்துகிறோம் என்றால் எங்கள் உள்ளம் முழுமைக்கும் அவருடைய செயல்கள், அவருடைய நிலைப்பாடுகள் அதெல்லாம் நிறைந்திருப்பதால் தான். அதனால் இதை போலவே பேரன்பு கொண்டு நாம் எல்லோரும் அவரை நேசிப்போம். அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தன்னால் இயன்றளவு தன்னுடைய கடமையை செய்வார். இன்னும் மென்மேலும் என்னுடைய அண்ணன் திரையுலகிலும் அரசியல் தளத்திலும் பெரும்புகழ் அடைய வேண்டும் என்று நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், நலமுடன், மகிழ்வுடன், மங்கா புகழுடன், மாபெரும் வெற்றியுடன் நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார வாழ்த்துகிறேன். என்னுடைய அன்பையும் என் உயிருக்கிணையால் கயல்வெளி காளிமுத்து அவருடைய அன்பையும் இணைத்து என் அண்ணனை வாழ்த்துகிறேன். வாழ்க வாழ்க, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.